Hey guys, welcome back to Computer Kadal and Tech channel. OPPO அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரியே அவங்களோட நியூ Find X2 சீரிஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் தாறுமாறான ஃபீச்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்ட் அதோட காஸ்டிங் என்ன அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ without any further ado, let's move on to the video. OPPOவோட இந்த Find X2 சீரிஸ் இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inches இருக்குது. ஸோ இதோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். ஸோ ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இதோட டிஸ்பிளே. இந்த ஃபோனோட ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz அல்ட்ரா ஹை ரெஃப்ரெஷ் ரேட். அண்ட் இது நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்க போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா QHD குவாட் ஹை டெஃபினிஷன் அண்ட் நார்மலாக 720 பிக்சலோட 4 மடங்கு ஹையான ஒரு ரெசல்யூஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பில்லியன் கலர் டிஸ்பிளே. ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு பிக்சருக்கான வேரியேஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப சூப்பராக ரியல் லைஃப்பில் இருக்கிற அப்படின்னு ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பில்லியன் கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன் கலர் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஐ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ரீன்லேண்ட்லேருந்து அந்த ப்ரொடெக்ஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்ம டிம்மிங் அண்ட் ப்ளூ லைட் இதுலேருந்து நம்மளோட ஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDR வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான வீடியோ கூட இது வந்து HDR மேக் ஓவர் கொடுத்து ஸோ சூப்பரான ஒரு வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக அண்ட் ரொம்ப ரியல் டைமில் வந்து இந்த வீடியோ வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமா பார்க்குற ரேஞ்சுக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வேர்ல்டு கிளாஸ் டால்பி அட்மாஸோட வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஒரு சினிமா பார்க்குற ஃபீல், ஒரு தியேட்டர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா 13MP 48MP அண்ட் 12MPல 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13MP வந்து டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் தென் 48MPல வந்து ஒரு வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் 12MPல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் அல்ட்ரா நைட் மோட் 3.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டார்க் மோட்ல வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மேக்ரோ மோட். ஸோ 3 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக எடுத்துக்க முடியும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி. அண்ட் தென் 32MP நைட் செல்ஃபிஸ் HD மோடில் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ரொம்ப அவசியமான ஒரு ஃபீச்சர், அது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டேடி வீடியோ ப்ரோ. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து ப்ளூ. ஸோ இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் பிளாக் செராமிக் அண்ட் ஓஷன் கிளாஸ். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ஃபோனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைக் ரெக்கார்டிங் வந்து இருக்குது. ஸோ 360 டிகிரி வந்துட்டு ஃபுல் ஆடியோ வந்து இது வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இன்க்ளூடிங் வின் நாய்ஸ். ஸோ நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த வின் நாய்ஸ் மட்டும் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ வீடியோ ஷூட் பண்ணுற எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4200 mAh பேட்டரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 38 minutes ஆகுமா. அண்ட் 40% வந்து 10 minutesலேயே வந்து சார்ஜ் ஆயிருமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சேஃப் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் மோட் 5G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5Gல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4.1 GB/s வந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியுமா. அண்ட் கம்ப்யூட்டரை மிஞ்சுற மாதிரி 12 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 250 GB ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதோட ஸ்பீட் வேற லெவலில் இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் OS 7.1 பேஸ்டு ஆண்ட்ராய்ட் 10.0 வெர்ஷன் தான். அண்ட் இந்தியாவில் இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000ல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேறு லெவல் தாறுமாறு அப்படி தான் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் அண்ட் சோனி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே வாங்கி வச்சுட்டு ரொம்ப வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம
நமக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட காஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வென் கம்பேர்ட் டு ஐஃபோன், ஸோ ஓப்போவா இல்லை ஐஃபோன்னான்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஐஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபோன் ஓகேவா அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்படி தோணலை. ஸோ அதுக்கு ஐஃபோனே வாங்கிட்டு போயிடலாமே அப்படி ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் எனிவே இதோட ஃபீச்சர்ஸ் நிஜமாவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி தட் 12GB RAM அண்ட் டால்பி அட்மாஸோட அந்த இது ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கம்ப்யூட்டர் காதலன் டெக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.